வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான கேக்கு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, 3 விதமான கேக்கு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ்னாலே கேக்கு செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் டைம் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நம்ம கேக்கு கொடுக்கணும், நம்ம கையால் செஞ்சு கொடுக்கணும் ஆசைப்படுவாங்க. ஆனால் டைம் இல்லை நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் நான் இந்த ஒரே மாவுலேயே 3 விதமான கேக் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கேக்கு செய்கிறது ரொம்ப சுலபம். நான் செஞ்சுருக்க கேக்லேயே உங்களுக்கு ஒரு கேக்கு எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ காமிக்கிற கேக்கு கஸ்டர்ட் கோகோனட் கேக்கு. இந்த கேக்கு கூட ரொம்ப பிரமாதமாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்களேன். நான் கட் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட் கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரியான கேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். பாருங்களேன், இந்த கேக்கை நான் கொஞ்சம் பிச்சு கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப மாய்ஸ்சராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கேக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கேக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நம்ம கிஃப்டாக கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாங்கிறது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு கிளிங் ரேப்னு கடையில் கிடைக்கும். அந்த கிளிங் ரேப்பை நம்ம வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னரில் நம்ம கேக்கை பேக் பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கேக்கெல்லாம் நிறைய கடையில் இப்போ கிறிஸ்மஸ் டயத்தில் நிறைய கிடைக்கும். இருந்தாலுமே நம்ம கையாலே செஞ்சு நம்மளே ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப அவங்களும் ஹாப்பியாவாங்க, நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இப்போ இந்த கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். 200 கிராம் பட்டர், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் 200 கிராம் எடுத்து போட்டுக்கலாம். நாம் கேக் செய்கிறதுக்கு முன்னாடி எப்போதுமே பட்டர் ஃப்ரீசரில் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வெளியில் எடுத்து வச்சிடணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அப்போ தான் பட்டர் பீட் பண்ணும்போது ரொம்ப க்ரீமியாக வரும். இப்போ ஒரு எக் பீட்டரை யூஸ் பண்ணி நம்ம 1 மினிட் நல்லா பீட் பண்ணணும். பட்டரை இந்த மாதிரி நல்லா எக் பீட்டரை யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். உங்கள்கிட்ட விஸ்க் இல்லை உட்டன் ஸ்பூன் இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் கூட ஆகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1 கப் சுகரை நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதையும் இந்த பட்டரோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த பவுடர் பண்ண சுகரும் பட்டரும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரதண்டியுமே நல்லா நம்ம பீட் பண்ணணும். நம்ம எக் பீட்டர் வச்சு பீட் பண்ணும்போது ஓரங்கள்லாம் இந்த மாதிரி தெரிக்கும். அப்போ பட்டர் சுகர்லாம் நல்லா ஒன்று சேராமல் அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் திரும்பவும் எக் பீட்டரை வச்சுட்டு நல்லா 1 மினிட் அடிச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் முட்டையை நம்ம இப்போ சேர்க்கலாம். நான் இந்த கேக்குக்கு 3 முட்டையை யூஸ் பண்ணுறேன். ஒரு டயத்தில் ஒரு முட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு முட்டையை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா முட்டை அந்த மிக்சரோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிற 2 கப்பு மைதா மாவுக்கு 3 முட்டை சேர்த்துருக்கிறேன். 3 முட்டையும் ஒரே சமயத்தில் நான் சேர்க்கல. ஒரே சமயத்தில் சேர்த்தா கேக்கு நம்மளுக்கு நல்லா வராது. ஒவ்வொரு முட்டையும் சேர்த்துட்டு நம்ம எக் பீட்டர் வச்சுட்டு நல்லா அடிச்சிடணும். அடிச்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு முட்டையும் சேர்க்கணும். அப்படி சேர்த்தாதான் கேக் நல்லா இருக்கும். நம்மளுக்கு பட்டரோட அந்த எக்கும் நல்லா மிங்கிள் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஆனதுக்கப்புறம் இடையில இந்த மாதிரி ஓரங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நல்லா எக் பீட்டரை வச்சுட்டு நல்லா அடிக்கணும். இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா அடிச்சு விடணும். இதே சமயத்தில் நம்மளுக்கு முட்டையும் கூட ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அது கூட சில்லுன்னு இருக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சிடணும். இப்போ நம்ம மைதா மாவு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஜலிச்சு தான் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு நல்லா வரும். நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதை இந்த ஜல்லடையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் கேக்கு டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா சப்புன்னு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் கல் தூசி எதாவது இருந்தாலும் போயிடும். இப்போ மாவு சேர்த்த உடனே நம்ம பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் பண்ணக்கூடாது. நல்லா மாவு மிக்ஸ் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் பண்ணோன்னா மாவு தெரிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்டர் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மாவு டைட் ஆகும்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு முதல்ல பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு மீதி பாலையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யக்கூடிய கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அதற்கான லிங்க் கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஓரங்கள்லாம் மாவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதால நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி பால் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதை 3 பங்காக பிரித்து எடுத்து செய்ய போகிறோம். அப்போ கொஞ்சம் லிக்யூட்லாம் சேர்க்கும் போது மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியாயிரும். அதனால் முதல்ல கொஞ்சம் லிக்யூடெலாம் கொஞ்சம் அளவோடு சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு கெட்டி மாவாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு பக்குவம் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தாலே சரியாக இருக்கும்.
இப்போ நம்ம 3 விதமான கேக் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத காமிச்சிடுறேன். கோகோனட்டை வந்து துருவி எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சாக்கோ சிப் 1 டேபிள் ஸ்பூன், அண்ட் கோகோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அண்ட் சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை வந்து 3 பவுலில் பிரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது கிறிஸ்மஸ் ப்ளம் கேக். அதுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க பேட்டரோட சேர்த்து சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு எதுனாலுமே உங்களுக்கு விருப்பப்பட்டது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர், அதாவது பட்டைத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு கலந்து வச்சுருங்க, ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம 2வது கேக் வந்து செய்ய போகிறோம். அது என்னடானா கோகோனட் கஸ்டர்ட் கேக்கு. அதுக்கு துருவி எடுத்து வச்ச கோகோனட்டை வந்து நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்கை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பாலில் கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுடரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஓரமாக வச்சுருங்க. மூணாவதாக நம்ம செய்ய போகிற கேக்கு வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம். நம்ம எடுத்து வச்ச பேட்டரோட உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு சாக்கோ சிப் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலந்து விட்டுட்டு பேட்டரோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாக்கோ ஸ்ப்ரெட்டு சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டதான் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்கணும் கூட அவசியம் இல்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சாக்லேட் கேக் பேட்டரும் ரெடி. இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு அலுமினியம் ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 250 ml அளவுள்ள ஒரு அலுமினியம் ட்ரே தான். அதில் நம்ம வந்து ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வீட்டுக்குன்னு செய்கிறதா இருந்தால் நார்மலாக வீட்டில் உள்ள யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேயை யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது கிஃப்டாக கொடுக்கணும், யாருக்கா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் ட்ரேயை யூஸ் பண்ணி செய்யுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றுறது வந்து கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் தான். இப்போ வந்து கோகோனட் கஸ்டர்ட் கேக் பேட்டர் தான் நம்ம ஊற்றுறோம். ஒவ்வொன்றுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுக்கு எல்லாமே 2 கேக் வருது. அதனால் நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து 6 கேக் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். இப்போ நம்ம ஊற்றுறது வந்து சாக்லேட் கேக் பேட்டர் தான் ஊற்றுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஊற்றி வச்சுட்டு நல்லா ஒரு டூத்பிக்கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து ட்ரே வந்து டேப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் டாப்பிங்ஸுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கு மேலே நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் சாக்கோ சிப்பு வந்து சாக்லேட் கேக் மேலே தூவி விட்டுறலாம். இதுக்கு வந்து ட்ரை கோகோனட் வந்து இந்த கோகோனட் கஸ்டர்ட் கேக் மேலே நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இதை பேக் பண்ணுறதுக்காக ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாச்சுன்னா நம்மளுடைய சூப்பரான கேக், அதாவது ஒரே மாவில் செஞ்ச 3 விதமான கேக் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். இதே மாதிரியான கேக் வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு செஞ்சு கொடுத்து இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரை வந்து எல்லாரும் ஒன்று போல சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.